அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் அனைவரும் மீதும் இறைவன் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. திருநெல்வேலி பாளையங்கோட்டை தொகுதி மேலப்பாளையம். இங்கே ஒரு அரசு மருத்துவமனை ஒன்று இருக்குது. அது ரொம்ப நாளாக மேம்படுத்தப்படாமல் இருந்துச்சு. இப்போ ஒரு 6.5-7 கோடி ரூபாய்க்கு அதை மேம்படுத்தினாங்க. முதல்வர் 2 மாதத்துக்கு முன்னால் திறந்து வச்சுட்டு போனார். ஆனால் இது இன்னும் பயன்பாட்டுக்கு வரல. வெறும் கட்டிடங்கள் மட்டும்தான் இருக்குது. உள்ளே எந்த எக்யூப்மெண்ட்டும் வரல. ஓகேவா? அது சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே பழைய போட்டாலும் இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இவங்களுடைய கடமை அது. இல்லைன்னா கூட ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்டில் அதை சேர்ந்து தான் இருக்கலாம். ஓகேவா? விஷயம் என்னென்னா நம்ம மேலப்பாளையம் மருத்துவமனை எப்படியாச்சும் நல்லபடியாக மேம்படுத்தணும்னு ஆசைப்பட்றோம். இதுக்காண்டி தான் 2 லட்சம் மக்கள் வாழ்கிறாங்க. 2 லட்சம் மக்களுக்கு இந்த இது சின்ன அரசுமனை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ளே போனீங்கன்னா எந்த ஃபெசிலிட்டிஸுமே இருக்காது. நான் பார்த்துட்டு தான் சொல்கிறேன். நான் 3 தடவை நான் அங்கே போயிருக்கேன். காய்ச்சல் தலைவலின்னு சொல்லி உள்ளே போய் நம்ம செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எனக்கு உண்மையிலே ஒரு ஆஸ்மா மாதிரி இருந்துச்சு, சளி இரும்பலான்னு சொல்லிட்டு நான் போனேன். 3 தடவை போனேன். 3 தடவை ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்டே இல்லை. ஒரு 15 பேர் இடது பக்கம் லேடிஸ் நிற்கிறாங்க, 15 பேர் ஜென்ட்ஸ் நிற்கிறாங்க. நின்றுட்டு அந்த கவுண்டரை படுத்த சொல்லுவாங்கள்ல, நீ வா ரிஜெக்டட், நீ வா போன்னு சொல்லி கரெக்டாக ஒரு 30 செகண்ட் இல்லை 10 செகண்ட் தான் பார்ப்போம். அதே மாதிரி தான் டாக்டர் வராங்க. அந்த டாக்டர் உட்காந்துருக்காங்க. கூட பக்கத்தில் போய் நிற்கிறோம். காட்டினவொடனே என்ன செய்யுது? காய்ச்சல். உடனே அந்த காய்ச்சல் மருந்து கொடுத்து அனுப்புறாரு. ஏன்னா அவங்களுக்கு என்ன பேக்ரவுண்டு, என்ன எத்தனை நாளாக இருக்குது, என்ன அது எதுவுமே கேட்குறது கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட்டு தான். ஒவ்வொரு ஆளுக்கும் டாக்டர் எடுக்கிற நேரம் வெறும்னே 15 செகண்டு தான். மொத்தத்திலே 1/4 மணி நேரத்துலேயே இந்த 15, 30 வரையும் பார்த்துட்டு ஒரு பேப்பரில் கொடுக்குறாரு. அது நேரில் கொண்டு போயிட்டு ஊசி போடணும். நேரில் போய் பின்னால் மருத்துவ இது இருக்குது. இந்த மருந்து கொடுப்பாங்கள்ல, அந்த மருந்து கொடுக்குற இடத்துல போய் சுட்டே நீட்டினா எல்லாத்துக்கும் மருந்து கொடுக்குறாப்புல. மொத்தமாக குமிச்சு போட்டுருக்காங்க மருந்து எல்லாத்தையுமே. ஒரு 15 மாத்திரை. இந்த மாத்திரை என்ன இருக்குது மாற்றி அப்படி கொடுத்துட்ருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாத்திரை தான் கொடுக்குறாப்புல. இது எப்படி சரியான ட்ரீட்மெண்ட்டாக இருக்க முடியும்? நான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் நீங்கள் பார்த்துருவேன். எவ்வளோ அழகாட்டு உட்கார வச்சு பேசுகிறாங்க, கொள்கிறாங்க. அது மாதிரி ரூபா வாங்குறாங்க, இல்லைன்னு சொல்லலை. அதே மாதிரி தான் இந்த மருத்துவரும் சம்பளம் வாங்குறாரு. ப்ரைவேட்டில் எவ்வளோ ஆனால் 1 லட்ச ரூபா மாதம் 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, அதே மாதிரி தான் ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட் டாக்டர்ஸும் சம்பளம் இருக்குது. அதுக்கு அந்த மாதிரி இந்த உண்மையாக வேலை பார்க்கலாம்ல. அந்த மாதிரி உண்மையாக வேலை பார்த்த மாதிரி தெரியல. இப்போ உதாரணம் சொல்ல கேளுங்களா, என் பையனுக்கு மஞ்சக்காமலை வந்துடுச்சு. மஞ்சக்காமலை வந்ததுனால இப்போ கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் காட்டுறோம். அவங்க போய் செக் பண்ணுற சொல்கிறாங்க. அவங்க ஒரு லேபில் போய் செக் பண்ண போகிறோம். அங்கே 600 700 செக்கப் மட்டும் இது மட்டும் வாங்குறாங்க. அந்த லேப் டெஸ்ட்டு மட்டும் வாங்குறாங்க. வாங்கிட்டு மாத்திரை மறைஞ்சிட்டு ஹாஸ்பிட்டலில் காட்டு மொத்தம் செலவு ஒரு 1500 ரூபா. திரும்ப ஒரு வாரம் கழிச்சு 2 திரும்ப கொண்டு போயிட்டு செக்கப் இது டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. டெஸ்ட் எடுத்து அது ஒரு 600 ப்ளஸ் டாக்டர் ஒரு 100 700 திரும்ப 10 ஒரு வாங்கி திரும்ப 100 எடுக்கணும். மொத்தம் செலவு 3000 மஞ்சக்காமலை வந்தால். எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் காசு இருக்கு, நான் செலவழித்து எல்லாம் சேர்ந்துட்டேன். இதே மாதிரி நம்ம ஊரில் தினக்கூலிகள் நிறைய இருக்காங்க. அவங்க என்ன செய்வாங்க? அவங்களுக்கு இதே மாதிரி மஞ்சக்காமலை இது மாதிரி அவங்க பிள்ளைகளுக்கு வந்துட்டுன்னா அவங்க 2000 3000 செலவழிக்க முடியுமா? மாதம் சம்பளமே 15,000 தான் இருக்கும். அதில் 3000 போச்சுன்னா என்னத்துக்கு ஆகும்? இதே மாதிரி அடிக்கடி காய்ச்சல் தலைவலி இதெல்லாம் வரணும். எல்லாமே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் கொண்டு போகிறாங்க. ஆட்டோக்காரர் பையங்க இருக்காங்க. அவங்களாம் சம்பளம் ரொம்ப கம்மி. நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, நம்ம ஊர் மேலப்பாளையம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் மேலே தரம் உயர்த்தப்படணும். அதுக்கு அதுக்கு நம்ம ஊரில் உள்ள சேர்மன், நம்மளோட எம்எல்ஏ, கவுன்சிலர் எல்லாம் முயற்சி பண்ணால் செய்யலாம். ஆனால் அந்த ஒருத்தருக்காச்சும் எம்எல்ஏலாம் 5 வருஷத்தில் ஒரு தடவை அதை ஆய்வு பண்ணி உங்களுக்கு என்ன தேவை, இது எப்படி மேம்படுத்தலாம், எப்படி ட்ரீட்மெண்ட் நடக்குது, என்னன்னு செக் பண்ணிட்டு போகிறான். இந்த சேர்மன் தான் போய் செக் பண்ணியிருப்பாங்களா? யாருமே இந்த மாதிரி கவனம் செலுத்துகிற மாதிரி தெரியல. ஏன்னா அதனால தான் நம்ம யாராச்சும் ஒரு ஆள் நல்ல ஆள் வந்துட மாட்டாங்களா, இதெல்லாம் மேம்படுத்திட மாட்டாங்களான்னு ஆதங்கத்தை தான் நம்ம சொல்கிறோம். வேறு எதுவும் குறை சொல்கிறது கிடையாது. புரிஞ்சுக்கணும். ஏன்னா என்னென்னா நம்ம ஊரில் ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம ஊர் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் காட்டணும். ஹைகிரவுண்டுக்கும் செல்வன் ஆஸ்பத்திரிக்கும் ஜெயக்குமாருக்கும் ரோஸ்மேரிக்கும் திருப்பி போகக்கூடாது. எல்லாருக்கும் பார்க்க முடியாது. அட்லீஸ்ட் ஏழைகள் மக்களுக்கு பார்க்குற அளவுக்காக அதை மேம்படுத்தணும். அதுக்கு யாராச்சும் ஊரில் உள்ள சமூக ஆர்வலர்கள் அல்லது அரசியல்வாதிகள் பவரில் இருக்கவங்க கொஞ்சம் மக்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு இதை கொஞ்சம் மேம்படுத்தினா நல்லா இருக்குன்னு தான் என்னுடைய கோரிக்கை. நன்றி.